ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் கிறிஸ்பியான மட்டர் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இதில் இப்போ 1.5 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி இப்போ நல்லா கொதித்து வேகணும். ஒரு 7 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிருங்க. இதில் நல்ல கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. இந்த பட்டாணியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1 கப் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கருப்பு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுவே சரியாக இருக்கும். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இதை கட்லெட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. நல்லா திக்காக இந்த மாதிரி ஓரத்துலலாம் கிராக்ஸ் இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டிஸ் ரெடி. எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அதில் ஒன்று ஒன்றா இந்த பேட்டிஸை மெதுவாக போடுங்க. நீங்கள் பேன் ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஏர் ஃப்ரையர்லையும் வைக்கலாம். நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். மிதமான தீயில் 2 பக்கமும் பொன்னிறம் ஆற வரைக்கும் திருப்பி விட்டு வேக விடுங்க. நல்ல கிறிஸ்பியாகி நிறம் மாறி இந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கும். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக மட்டர் கபாப் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.